வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிக்ஸ்லேப் KineMaster இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி எப்படி ஆண்ட்ராய்ட் மொபைலில் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரியான அமேசிங் மேஜிக் பூம் ஃபயர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் மொபைலில் பிக்ஸ்லேப் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் போய் நியூ உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை அதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய சேனல் நேம் நான் அதில் டைப் பண்ணுறேன், மை தமிழ் குருஜி ஆன்லைன். ஸோ அதை டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். நம்ம அதுக்கு வந்துட்டு மிடில் பொசிஷனில் வந்துட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இப்போ நம்ம இந்த ஃபாண்ட் நிறைய வெரைட்டிஸ் அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இதில் எது நமக்கு செட் ஆகுமோ அதை நம்ம சூஸ் பண்ணும்போது டாப்பில் வந்து அந்த சேஞ்ச் ஆகக்கூடியது காமிக்கும். அதை பொறுத்து நம்ம அந்த ஃபாண்ட்டை கரெக்டாக செட் பண்ணி அதோட ஸ்ட்ரோக் வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் செட் பண்ணும்போது 3Dயில் பண்ணக்கூடிய டைமில் ஒரு சின்ன அந்த நம்ம செட் பண்ணக்கூடிய கலர் வந்து காமிக்காது. அப்போ ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம மாற்றிட்டா 3Dக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் ஸ்ட்ரோக் வந்துட்டு நம்ம 3D பண்ணும்போது கொடுக்கக்கூடிய கலர் லேயரை ஹைட் பண்ணிட்டோம். அப்புறம் ஸ்ட்ரோக் வந்துட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு ஸ்ட்ரோக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்லேயே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அதில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அந்த ஸ்ட்ரோக்கோட கலர் மாற்றிக்க முடியும். ஸ்ட்ரோக்கோட அந்த டார்க்னஸ் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். தென் அதை வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை அப்படின்னு சொன்னால் அந்த பேக்கில் லென்த் ஆகக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஷேடு வந்து அப் சைடு டவுன் சைடு அந்த மாதிரி நமக்கு. அப்புறம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாகவும் மற்ற சைடை வந்துட்டு ரொம்ப குட்டியாகவும் நம்ம அதுக்கு தகுந்தபடி நம்ம அதை ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணும்னு சொன்னாலும் எந்த மாடுலேஷனில் வேணும்னு சொன்னாலும் நமக்கு வந்து ஈஸியாக இந்த பிக்ஸ்லேப்பை யூஸ் பண்ணி PNGயில் நமக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை நமக்கு அது ரெடி பண்ணிக்கலாம். இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ஃப்ரீ, நமக்கு எந்த ஒரு லேபிளிங்கும் இல்லாமல் பியூராக ஒரு PNGயில் நமக்கு ஒரு வேர்டிங்ஸ் கிடைக்கும். தென் இதோட வாட்டர் லேயர் மாதிரி நம்ம கீழே ஒரு இதோட என்ன சொல்கிறது ஒரு ஷேடிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு இதில் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமான டிசைன்ஸ். நம்ம அந்த டெக்ஸ்ட்டை எந்த மாடுலேஷனில் வேணும்னு சொன்னாலும் நம்ம அதை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அதை செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் லோகோ எல்லாம் ரெடி பண்ணுறது, இதுக்கு எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது அதை ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சொன்ன மாதிரி ஒரு சைடு நமக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், ஒரு சைடு சிறுசாக வேணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தென் அதோட கலர் சேஞ்ச் நம்ம கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டு வந்துட்டு டோட்டலாக கண்டிப்பாக நம்ம எரேஸ் பண்ணிடணும். அது சிம்பிளாக பை கிளிக்லேயே நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் அந்த ஒரு பேஜில் இருக்குது. அதை நம்ம சேவ் பேஜ் கொடுக்கும்போது அதில் இருந்து அல்ட்ரா மோடில் நம்ம அதை சேவ் பண்ணும்போது PNG அந்த ஃபார்மேட்டில் அப்படியே நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். இவ்வளோ தான் அதில் ப்ராசஸிங். இதில் வேறு சிம்பிளாக அந்த டெக்ஸ்ட்டில் வேறு எந்த ப்ராசஸிங் கிடையாது. திருப்பி நம்ம வந்து KineMaster ஓப்பன் பண்ணுறோம். KineMaster ஓப்பன் பண்ணி KineMasterல நியூ ப்ராஜெக்ட் 16.9 நம்ம ஓப்பன் பண்ணும்போது புது பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் இருந்து நமக்கு தேவையான ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு மீடியாவில் போகிறோம். நம்ம மீடியாவில் போயிட்டு நம்ம எந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு எஃபெக்ட் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு நம்ம தேடி பிடிச்சி அந்த பேஜுக்கு செட் பண்ணிடுறோம். அதை ட்ராக் பண்ணி அந்த பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணி அந்த வீடியோலேருந்துக்கு நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணி வீடியோவை ஃபுல் பேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபயர் எஃபெக்டை செட் பண்ணிவிட்டு திருப்பி மீடியாவுக்குள்ளாடி வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே அந்த பேஜுக்குள்ளாடி கொண்டு வரோம். அதையும் ட்ராக் பண்ணி அந்த வீடியோலேருந்துக்கு செட் பண்ணிவிடுவோம். தென் நமக்கு அது எந்த ஃபயர் எஃபெக்டில் எந்த ரேஞ்சுக்கு நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த டெக்ஸ்ட்டு கீழேயும் ஃபயர் மேலேயும் வரும்போது நம்ம நினச்ச மாதிரி வராது. அதை செட் பண்ணி கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷனில் பிளெண்டிங்கில் போயிட்டு நம்ம மல்டிப்ளை அதை தான் மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே சூஸ் பண்ணலாம். அதுதான் ரொம்ப யூசர் ஃப்ரெண்டாக இருக்கும். மல்டிப்ளை செட் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபயரில் மெர்ஜாக இருக்கும்.
இனி நம்ம வந்து இப்போ பார்க்குற அதே மாடுலேஷன் தான் அந்த டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி முடிச்சுட்டு இனி நம்ம ப்ளே பண்ணிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்ட் நீங்கள் நினச்ச மாதிரியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டோட ஒரு ஃபினிஷிங்கில் நம்ம வந்துட்டோம். இப்போ எல்லாமே கிளியர் ஆகிட்டு இனி நம்ம இதை வந்துட்டு ஆடியோ இதுக்கு செட் பண்ணி ஆடியோ வேணாலும் நம்ம இது பேக்ரவுண்டுக்கு நம்ம கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் எந்த மாதிரி எஃபெக்ட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இது நம்ம இனி ஒரு ரீப்ளே ஃபைனலாக இதை ஒரு ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணும்போது இதில் ஏதாவது எரர் இருக்குது இல்லை ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு சொன்னால் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் இதை வந்துட்டு நீ சேவ் கொடுக்கணும். சேவில் வந்துட்டு 1080pயில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு கொஞ்சம் அல்ட்ரா ஹை குவாலிட்டியில். எக்ஸ்போர்ட்டிங் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட்டிங் முடித்த உடனே நம்ம இந்த வீடியோவோட ஃபைனல் ப்ரெசன்டேஷனை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். That's all friends. Thank you for watching. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.